பேச்சு குந்தகமாகிவிட்டது என்று த்ரிஷாவுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஒரு நிகழ்வில் த்ரிஷாவுடைய புகைப்படத்தை காண்பித்து அது குறித்து பார்த்திபனிடம் கருத்து கேட்கப்பட்டதற்கு அதற்கு பார்த்திபன் தெரிவித்த கருத்து சமூக வலைதளத்தில் பெரிதாக வைரலானது. த்ரிஷா குறித்து சில வருந்தத்தக்க பதிவை அவர் செய்திருந்தார் என்று த்ரிஷா தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் வார்த்தை ஜாலத்திற்காக பேசியது தவறாகிவிட்டது என்று கூறி தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். தன்னுடைய பேச்சு குந்தகமாகிவிட்டது என்று த்ரிஷாவுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பேசிய விவகாரத்தில் திரிஷா தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்ததை நாம் பார்த்தோம். தற்போது பார்த்திபன் அதற்கு மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக ஒளிநாடாவையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பிரச்சனைகளை என்றுமே பெரிதாக நான் விரும்பியதில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பார்த்திபன், நான் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் கூட பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கடைபிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பெண்ணே பிரபஞ்சத்தின் ஆகப்பெரும் ஆக்கச்சக்தி என்பதையும் பார்த்திபன் தனது ஆடியோ பதிவின் மூலமாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இன்று காலையிலிருந்து அவர் பேசிய திரிஷாவை பற்றி அவர் குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தை ஒளிபரப்பு வேண்டாம் என்று அந்த தனியார் நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் அதை தன்னுடைய மொபைல் போனின் மூலம் பதிவு செய்யப்பட்டவர் அதை சமூக வலைதளங்களில் பரப்பி அதுதான் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தன்னுடைய செயலுக்கு தன்னுடைய சொற்றொடருக்கு மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பார்த்திபன் தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். பார்த்திபனுடைய அந்த கருத்து, அதற்கு த்ரிஷா அளித்த கண்டனம், அதற்கு பிறகாக இவருடைய வருத்தம், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சுபாஷ்? இல்ல, சமீப காலங்களாக திரிஷாவை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது வேண்ட விரும்பாத சில தகவல்களாக பதிவு செய்யப்படுகிறது. சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திபன் கலந்து கொண்ட நிகழ்வில் திரிஷாவின் படத்தை போடும் பொழுது அவர் ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரத்தை சுட்டிக்காட்டி பேசியதுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. அதன் பின்னராக திரிஷாவும் அதற்கு கண்டனம் செய்திருந்தார். சில நிமிடங்கள் முன் அதையும் நாம் பதிவு செய்திருந்தோம், திரிஷாவின் கண்டனத்தை. ஆகவே அதற்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் தான் தற்போது பார்த்திபனும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். பிரச்சனைகளை என்றுமே பெரிதாக்க, அதாவது அந்த பிரச்சனையை மேலும் பெரிதாக்குவதற்கு நான் விரும்பியதில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் கல்லூரிக்கு செல்லும் பொழுது எல்லாம் கூட பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே பெண்ணே பிரபஞ்ச ஆகப்பெரிய ஆக்க சக்தி என்பதை பார்த்திபன் குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக அவருடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். சுபாஷ், பார்த்திபன் அந்த ஆடியோவில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார்? த்ரிஷா குறித்து நடிகர் பார்த்திபன் தெரிவித்த கருத்து சர்ச்சையான நிலையில் அதற்கு த்ரிஷா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அந்த கண்டனத்தில் அவருடைய பேச்சு அவருடைய தரம் என்ன என்பதை குறிக்கிறது என்பது போன்று தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருந்தார் த்ரிஷா. அதற்கு பிறகாக பார்த்திபன் தன்னுடைய பேச்சு குந்தகமாகிவிட்டது என்று தெரிவித்து தன்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவிப்பதாக பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார்.
தவிக தலைவர் விஜயனுடைய மனைவி சங்கீதா தனக்கு விவாகரத்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நடிகை என்று குறிப்பிட்டு அவர் மனு தாக்கல் செய்திருந்தது பேசுபொருளான நிலையில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக இணைந்து ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அது பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த நிலையில்தான் த்ரிஷாவினுடைய புகைப்படத்தை காண்பித்து ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொண்ட போது பார்த்திபனிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு த்ரிஷா சில நாட்கள் வெளியில் வராமல் இருப்பது நல்லது என்பது போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதற்கு த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் பார்த்திபன். பார்த்திபனுடைய அந்த ஆடியோ தற்போது வெளியாக இருக்கிறது, அதனை கேட்கலாம். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.